அனைவருக்கும் வணக்கம். இப்போது நம்ம இந்த குழுவில் ஒரு கேள்வி வந்துச்சு. ஸோ அந்த கேள்வியின் மூலயமா நான் ஒரு விளக்கத்தை உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கலாம்னு நினைக்கிறேன். என்ன அப்படின்னா, என்ன கேள்வி கேட்டிருந்தாங்க அப்படின்னா, நீங்கள் ஒரு 30-35 நிமிஷத்துக்கு ஒரு ஒரு வீடியோ பதிவு ஒன்று அனுப்பிச்சிருந்தீங்க. ஸோ அது ரொம்ப லாங்காக போகிற மாதிரி இருக்குது, ரொம்ப நேரம் பார்க்குற மாதிரி இருக்குது, கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, நிறைய பேசுகிற மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி ஒருத்தர் சொல்லியிருந்தாங்க. இப்போ அதுக்கு தான் நான் வர்றேன். என்ன அப்படின்னாக்கா, இப்போ நாம் ஒரு விஷயத்தை தேடுறோம். இது என்ன, இது எப்படி, இது ஏன் அப்படின்னு சொல்லி நமக்குள்ள ஒரு கேள்வி எழுது. அதுக்கு ஒரு விடை நமக்கு வேணுன்ற ஒரு தேடல் தீவிரமாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். நான் உதாரணத்துக்கு சொல்கிறேன். பகவத்கீதை அதை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, ஸ்ரீமத் பகவத்கீதை அது சமஸ்கிருதத்தில் இருக்கும். அது பொருள் ப்ளஸ் விளக்கத்தோடு புத்தகம் இருக்குது. அதை எடுத்துக்கிட்டிங்கன்னா மொத்தம் 3 பாகங்களாக இருக்கும். ஒவ்வொரு பாகங்களும் கிட்டத்தட்ட ஒரு 900லேருந்து 1000 பக்கங்கள் இருக்கும். ஸோ 3 பாகம்னா அப்போ கணக்கு பண்ணிக்கிங்களேன், ஒரு 2500-3000 பேஜஸ் வரைக்கும் இருக்கும். இப்போ எனக்கு பகவத்கீதை என்ன, கிருஷ்ணர் அங்கே என்ன சொல்ல வராரு, வியாசர் கிருஷ்ணர் மூலியமாக என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணுன்ற ஒரு தேடல், பயங்கரமான தேடல். நான் பகவத்கீதையை சூஸ் பண்ணிடுறேன். எனக்கு 3 பாகம் புத்தகத்தை பார்த்தோன்னே தலை சுற்றிருச்சு. இவ்வளோ விஷயங்களை நாம் எப்படி படித்து புரிஞ்சுக்கிட்டு இதில் என்ன நமக்கு எப்படி புரியும், இவ்வளோ இதை நம்ம படிச்சிட முடியுமா அப்படின்னு எனக்குள்ளே அது சொல்லுது, உள்ளே இருக்கிற ஒன்று. ஆனால் இன்னொன்று என்ன சொல்லுதுன்னா, உன்னுடைய தேடலுக்கான விடை இதில் இருக்குது, நிச்சயமாக இருக்குது. அதுக்கு நீ இந்த 3000 பக்கங்களை கடந்தால் மட்டும்தான் இது கிடைக்கும் அப்படின்ற ஒரு இது எனக்குள்ளே சொல்லுது. அப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, தினமும் ஒரு 40லேருந்து 50 பக்கங்களாக நான் படிக்க ஆரம்பிக்கிறேன். படிக்க 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 தான் எனக்கு ஒரு மிகப்பெரிய புரிதல். அதெல்லாம் ஒரு பெரிய பொக்கிஷம். அதெல்லாம் பகவத்கீதை, ஸ்ரீமத் பகவத்கீதை மிகப்பெரிய பொக்கிஷம். அது வெளி உலகத்துக்கு தெரியாமல் இருக்குது, இப்போ மெல்ல மெல்ல தெரிய வந்துட்டுருக்கு. அது மாதிரி பகவத்கீதை, ஸ்ரீமத் பகவத்கீதை, திருமந்திரம்லாம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, அதை முழுக்க நம்ம படிக்கும்போது திருமூலர் என்ன சொல்ல வராரு அப்படின்ற விஷயத்தை தெரிஞ்சுக்கலாம். அதுவும் 1500 பக்கங்கள் வரைக்கும் இருக்கும். பொருள் விளக்கத்தோடு பார்க்கலாம், அந்த மாதிரி இருக்கும். திருமந்திரம் மட்டும் இல்லை, திருவருட்பா. இப்போ வள்ளலார் அடிகளார் என்ன சொல்கிறாரு, இந்த ஆன்மீகத்தை பற்றி என்ன சொல்கிறாரு, வள்ளலார்கிட்ட கற்றுக்கணும் அப்படின்னா, வள்ளலாரை போய் ஐயா என்னை காப்பாற்றுங்க அப்படின்னு கும்பிட்டுட்டு இருந்தால் அவங்க என்னென்னா அவங்க திருப்புவாங்க. நீ உண்மையை தெரிஞ்சுக்கன்னு, உண்மையை திருப்புறது தான் திருப்புவாங்களே தவிர, ஐயா காப்பாற்றுங்க ஐயா காப்பாற்றுங்கன்னு நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கிற வரைக்கும் குரு நம்மளை வேடிக்கை பார்த்துட்டே தான் இருப்பாங்க. ஐயா நான் நீங்கள் கற்றுக்கிட்ட விஷயத்தை நான் கற்றுக்கிறணும், அதுக்கு நான் என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா அந்த நிமிஷமே பாடம் தொடங்கிடும். ஆனால் நாம் அதை செய்ய மாட்டோம், பெரும்பாலும் அதை செய்ய மாட்டோம். அங்கே போனோடனே ஒரு சூடம், ஒரு தீபம் ஏற்றி வச்சுட்டு நாம் ஏதோ ஒன்று கேட்போம், அதில் அவருக்கு உடனே கொடுத்துடணும். ஏன்னா அப்போ மந்திரவாதிகளால் தான் அது முடியும். மந்திரவாதிகள் கிடையாது இந்த உலகத்தில். ஸோ அந்த மாதிரி தான். அப்போது திருமந்திரம் திருமூலர் சொல்லியிருக்காரு அப்படின்னாக்கா, திருமூலர் எதன் மூலியமாக இதெல்லாம் கற்றுக்கிட்டாரு அப்படிங்கிறத தேடும்போது திருமூலரை நம்ம பார்க்கலாம். அதே மாதிரி பகவான் ரமணர் இன்றைக்கி உலகமே அவர் ஒரு மகானாக பார்த்துட்ருக்காங்க, ஒரு பகவானாக பார்த்துட்ருக்காங்க. நம்ம எல்லாருமே அவர் பகவான் மகான் அப்படின்னு சொல்லிட்டு போவோம், அவர்கிட்ட பிரார்த்தனைகளை வைப்போம், எல்லாம் அதில் தவறு இல்லை, அது தப்புன்னு நான் சொல்ல முடியாது, அதெல்லாம் தவறு இல்லை. ஆனால் நம்மளுடைய கேள்வி என்னவாக இருக்கணும், ஒரு குருநாதர்கிட்ட, ஒரு ஞானிக்கிட்ட, ஒரு பகவான்கிட்ட என்ன கேட்கணும் அப்படின்னாக்கா, ஐயா நீங்கள் இவ்வளவு ஆனந்தம் அமைதியோடு இருக்கீங்க, இன்றைக்கி உலகமே உங்களை போற்றுது புகழ்து, இதுக்கு என்ன காரணம், இதுக்கு நான் என்ன செய்யணும் அப்படின்னு நீங்கள் கேட்டிருந்தீங்கன்னா அந்த நிமிஷத்துலேருந்து உங்களுக்கு கற்றுக் கொடுக்கப்படும். அதுதான் இது மாதிரி நிறைய இருக்குது. இப்போது அர்த்தமுள்ள இந்து மதம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னாக்க, கண்ணதாசன் இந்து மதத்துடைய சாரங்கள் எல்லாமே அதனுடைய உண்மைத்தன்மை என்ன அப்படிங்கிறத ரொம்ப அழகாக சொல்லியிருப்பார். ஒரு 10 இதாக வரும் அந்த மாதிரி. அதே மாதிரி பாலகுமாரன் ஐயா எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஐயோ அவர் ஆன்மீகத்தை அவரை விட ஒரு தெள்ள தெளிவாக ஒரு
என்ன சொல்கிறது, நெத்தி அடி மாதிரி சொல்ல முடியாது, அப்படி சொல்லியிருப்பாங்கன்னா இதெல்லாம் வந்து என்ன அப்படின்னாக்கா, இதுக்கெல்லாம் கொஞ்சம் மெனக்கிட்டு அதற்குள்ளே வந்து ஒரு ஆழமாக உள்ளே போய் அதுக்குள்ளே ஒரு தேடலை வச்சு அந்த இதை முழுமையாக உள்வாங்கி அதுக்கப்புறம் அதை நம்ம அனுபவத்தில் பயன்படுத்தி வரும்போது தான் நமக்கு ஒரு பெரிய புரிதல்லாம் நிகழும். இது மாதிரி நிறைய இருக்குது. நிறைய மகான்கள் ஞானிகள்லாம் அவங்க சொன்னதெல்லாம் நீங்கள் கேட்டிங்கன்னா என்ன சொல்கிறது, ஒரு பெரிய புரிதல் ஏற்படும். ரைட், நம்ம இப்போ விஷயத்துக்கு வருவோம். அந்த மாதிரி தான் இந்த வீடியோ வந்து நான் இப்படி அனுப்பிச்சிட்டு வர்றேன் அப்படின்னாக்கா, நமக்கு உங்களுக்கு கொடுக்கப்படுறது கொஞ்சம் தான், கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்குறோம். அந்த விஷயத்தை நீங்கள் உள்வாங்குங்க. அந்த 30 மினிட்ஸ் நீங்கள் உட்காந்து கவனிக்கணும், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. அதில் இருக்கிற எல்லாத்தையும் நீங்கள் மனப்பாடம் பண்ணி நாளைக்கு எக்ஸாம் வச்சு கேள்வி கேட்டு நீங்கள் எக்ஸாமில் 99 100 மார்க் வாங்கணுன்ற கான்செப்டே கிடையாது. அதனால் அப்படி நீங்கள் எடுக்க வேண்டாம். 30 மினிட்ஸ் நீங்கள் உட்காரணும், கவனிக்கணும், அவ்வளோதான். அது மட்டும் நீங்கள் செய்யுங்க. இது அடுத்தடுத்த கட்டத்துக்கு நகரும். இன்னும் நிறைய விஷயங்களை நம்ம வந்து அடுத்தடுத்து பேசலாம். நன்றி.